கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார், ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அதற்கு முன் வந்தவன் முதல் இஸ்ரவேல் தேசத்து முதல் ராஜா என்று பெயர் பெற்ற சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்பிய ராஜாவாக இருந்த போதிலும் ஒரு பெலிஸ்தியன் அவர்களுக்கு விரோதமாக வந்து நின்ற பொழுது பயந்து ஒதுங்கி நடுங்கி நின்றான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய காரியங்கள் அனைத்தையும் புரிந்த ஒரு ராஜா சவுல் இருந்தும் அவன் இருதயத்தில் பயம் காணப்பட்டது. ஆனால் தாவீதோ அந்த நேரத்தில் ராஜாவாக இல்லை என்றாலும் அந்த இடத்துல ஒரு பெலிஸ்தியன் தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமான ஒரு மாம்ச மலை வந்து நிற்கிறது என்று அறிந்த பொழுது அவன் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு போனதாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் எப்படி அவ்வளவு ஒரு தைரியம் அவனுக்கு வந்தது? சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன் என்கிற நாமமுடைய சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததால் அந்த பயம் அவனிடமிருந்து நீக்கப்பெற்று தைரியமாக ஒரு ஆயுதமும் இல்லாமல் அந்த கூழாங்கல்லை வைத்து அந்த நெற்றி பொட்டில் அடித்து அவன் ஜெயம் பெற்றான். அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய நாமம், சேனைகளின் கர்த்தருடைய நாமம், யாவே சபையோத் என்ற எபிரேய மொழியில் இந்த நாமம் அழைக்கப்படுகிறது. இது இராணுவங்களின் தேவன் என்கிற நாமத்தை கொண்டு அவன் ஜெயமெடுத்த காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு யுத்த நாமம் இது. இதை கொண்டு மகா பெரிய விருத்தியை அவன் ராஜ்யத்தில் அடைந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று அவன் சௌதரித்த அனைத்து சுதந்திரங்களை கொண்டே நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு சாட்சி தாவீதின் வாழ்க்கையில் காணப்பட்டது. அப்பேற்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாமத்தை நாம் பிரஸ்தாபிக்கப்படும் பொழுது எந்த இடத்துல தேவனுடைய நாமம் எப்படி யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்ற யுக்தியை அறிந்து அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான ஜெயம் கர்த்தரிடமிருந்து நமக்கு வரும் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி.